ஹாய் மக்களே, இப்போ நான் இருக்கிற இடம் சின்னச்சேலம். சின்னச்சேலம் சின்னச்சேலத்தில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, அதாவது சின்னச்சேலம் எங்கே இருக்குன்னா, பெரிய சேலத்துலேருந்து ஆத்தூர், சின்னச்சேலம், கள்ளக்குறிச்சி, இந்த சின்னச்சேலத்து பேரூராட்சி இது. இந்த சின்னச்சேலத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இங்கே ஃபுல்லாக அரிசி ஆலைகள் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து கப்பக்கிழங்கு நிறையா விளையும். அந்த ஜவ்வரிசி செய்கிறாங்க பார்த்தீங்களா பாயாசத்துக்கு, ஆமாம், அது ஃபுல்லாக கப்பக்கிழங்குல இருந்தது அந்த ஜவ்வரிசி. அதனால் ஆலைகள் நிறையா இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு நெல்லிக்காய் மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கேன். பாருங்கள், அந்த நெல்லிக்காய் மரம் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த நெல்லிக்காய் பிடிங்கிறேன் பாருங்கள், சூப்பராக அது. ஆமாம், இங்கிட்டு பாருங்கள் மாமரம் நாங்கள் வச்சுருக்கோம். மாமரம் என்ன இங்கிட்டு பாருங்க, ஒருத்தர் தின்னுக்கிட்டு கிடக்கான் நல்லா. என்ன இங்கிட்டு பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு இதுக்கு ஒரு 4 வழிச்சாலை பாலம். எவ்வளோ பிரமாதமாக ஒரு 4 வழிச்சாலை போகுதா. நெல்லிக்காய் புளிப்பு தான் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இது இனிப்பு கலந்த நெல்லிக்காவாக இருக்குது. ரொம்ப அருமைங்க. என்ன கொஞ்சம் என்ன ரயில் இங்கிட்டு பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி ரயில் போகுது பாருங்கள். ரயில் பாருங்கள், நான் எப்படி உட்காந்துருக்கோம். இங்கிட்டு வந்து ரயில் போகுது, எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து சேலத்துக்கு போகுது. இந்த வண்டி சேலத்துக்கு போகுது. எங்கேருந்து வருதுன்னா, விருதாச்சலத்துலேருந்து வருது இந்த ட்ரெயின். என்ன அதுக்கடுத்து இங்கிட்டு பாருங்கள், இது ரோடு, இதுக்கு இடையில வீடு பாருங்கள். ஆனால் சாயந்தரம் வந்து கொஞ்சம் நல்ல காற்று, கொஞ்சம் குளுன்னு வரும். சாயந்தரம் கொஞ்சம் காற்று குளுன்னு வரும். அருமையாக இருக்குது. நான் இப்போ இங்கே சின்னச்சேலத்துக்கு வந்திருக்கிறேன். என்ன கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், தென்னை மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கேன் நான். பாருங்கள், மேலே தென்னை மரம் பாருங்கள், அருமையாக இருக்கா தென்னை மரம். ஆமாம், இங்கேருந்து இந்த சின்னச்சேலத்துலேருந்து ஆத்தூரை தாண்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. என்ன அருமையாக கட்டியிருங்க, தொட்டு கும்பிடு. ஆமாம் ஆமாம், அப்போ சூப்பருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஆளை பேட்டி கேட்க போகிறோம், பார்ப்போமே. இங்கே ஒரு ஆள் நம்ம சின்னச்சேலத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் தின்னுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட பேட்டி கேட்போம். ஐயா, நீங்கள் சின்னச்சேலத்துக்கு வந்திருக்கீங்களே, கொஞ்சம் எனக்கு கண்ணு தெரியாதா உங்களுக்கு? என்ன உங்க இங்கே காட்டுவாசிகளா நீங்கள்? என்னையா நீர் காட்டுவாசி? உன்கிட்ட போய் பேட்டி கேட்க வந்தேன் பாரு நான். இன்னும் நாய் மாய் குலை இங்கே ரேபிக்ஸ் வந்துருச்சா உங்களுக்கு? என்னையா நீர் இப்படி இருக்கிறாரு? பல்லு என்ன சொரியாத, குரங்கு மாதிரி சொரிகிறாரு. குரங்காகிட்டாரா? குரங்கு எதுவும் கடிச்சிருச்சா? என்னையா நீர் வர இப்படி இருக்கிறாரு? இங்கே பாருங்க, இந்த ஆள் பாருங்க, ஒரு காமெடி மேன் இந்த ஆள். இந்த பாருங்க, குரங்கு மாதிரி சொரிவார், என்ன நாய் மாதிரி ஓம்பார். என்ன இங்கனக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பார். ஆனால் இந்த ஆள் வேலைக்கே போக மாட்டாருங்க. நல்லா தின்னுக்கிட்டு இருப்பாருங்க, 24 மணி நேரம் தின்னுக்கிட்டே இருப்பார். ஆனால் உடம்பை பாருங்கள், உடம்பு இங்கேயே தான் சேலம் மாதிரி உட்காந்துருப்பார். சின்னச்சேலத்தில் வந்தீங்கன்னா இந்த ஆளை பார்க்கலாம். நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி திம்பார். ஆமாம், நல்லா அரைச்சிக்கிட்டே இருப்பாருங்க. திங்கிறதுக்குன்னே பிறந்தவங்க. என்ன ஐயா, உங்கள் ஊர் எதுயா? என்னையா இப்படி இருக்கிறாரு? இது மாதிரி சொல்லிடுறேன். உங்கள் ஊர் எதுயா? ஓண்ணா, உங்கள் ஊர் நாயா? சவுத் ஆப்பிரிக்காவா நீ? ஓ, உங்கள் ஊர் எதுயா? கேரளாவா காங்காவா? என்னய்யா இந்த மனுஷன், ஒரு லேட்டாக ஒரு பேட்டி கேட்கலான்னு இந்த ஊருக்கு வந்தேன்.
நான் இங்கே ஒரு 2 நாளைக்கு தங்குவேன். என்ன தங்கிட்டு அதுக்கடுத்து நம்ம ஊருக்கு போயிடுவோம். என்னுடைய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். நான் யூடியூப்பில் நிறையா வீடியோ போடுறேன். சரி ரைட்டு, இதை முடிச்சுக்கிடுவோம். அடுத்த இதில் போய் நம்ம வீடியோ எடுப்போம். நன்றி.